இத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்களே, பண்புள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, பணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. குணம் உள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, குடம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. புத்திசாலிகளுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, புடவை கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இவ்வளவு ஏன், ஜாதியை பார்த்து ஓட்டு போடாத யாராவது ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் இருக்காங்களா? சொல்லுங்க. இதுவரைக்கும் நாங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டோம். எங்க ஜாதிக்காரனுக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க ஓட்டு போட்டீங்க, ஆனா உங்க ஜாதி எம்எல்ஏ நீங்க முன்னேறதுக்காக என்ன பண்ணாரு? உங்க ஜாதியை சேர்ந்த ஒரு மந்திரியா இருக்காரு, அவரு நீங்க முன்னேறதுக்காக என்ன பண்ணாரு? ஏழைகளை எவனுமே நினைக்கிறது இல்ல, ஆனா நீங்க மட்டும் ஜாதிக்காக ஓட்டு போடுவீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏழைங்களுக்கு ஜாதியும் இல்ல, அவங்களுக்கு எந்த நாதியும் இல்ல. இதை என்னைக்கு உணர்ந்து நீங்க ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் முன்னேற முடியும். இல்ல அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. தம்பி, இனிமே நாங்க பணத்துக்கு ஓட்டு போட மாட்டோம். இனிமே நாங்க ஜாதிக்கு ஓட்டு போட மாட்டோம். இது சத்தியம். 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 ஜாதி பேரை சொல்லி ஜனங்களை ஏமாத்தி 20 வருஷமா எம்எல்ஏ இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இப்ப ஆபத்து வந்துருச்சு. உடையார் மகன் உங்களுக்கு ஒலை வச்சுட்டான். இனி நீங்க சட்டசபைக்கு போகவே முடியாது. வேடிக்கை பார்க்க வேணும்னா போலாம். ஏயா ராஜாத்தனம், நான் பார்க்க அரசியலுக்கு வந்தவனி எனக்கே பயகாட்டுறியா? அரசியல்வாதி கிட்ட மோதனா அந்த ஆண்டவன் கூட தோத்துருவான். உடையார் பையனை கிழிச்சிருவானா? கிழிச்சிருவானா? கிழிச்சிட்டாங்க. உங்க தொகுதி மட்டும் இல்ல, எந்த தொகுதி மக்களையும் நீங்க ஏமாத்த முடியாது. கற்பூரத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணிட்டானுங்க. ஜாதி பேரை சொல்லி எவன் ஓட்டு கேட்டாலும் ஜனங்க போட மாட்டாங்க. யோ, அவனை பார்த்து நீ பயப்படலாம், உங்க கட்சிக்காரன் பயப்படலாம், உங்க கவர்மெண்ட் பயப்படலாம். நான் பயப்பட மாட்டேன். என் பின்னால என் ஜாதிக்காரங்க 60 லட்சம் பேர் இருக்காங்க. கண்ணை கட்டிட்டு கிணத்துல விழுதான்னு நான் சொன்னா என் ஜாதிக்காரன் விழுவான். நீங்க அவங்க கண்ணை கட்டி வச்சிருந்தீங்க, கிணத்துல விழுந்தாங்க. ஆனா இப்ப அவன் வந்து கண்ணை திறந்துட்டான். என்ன பண்ண போறீங்க? இப்ப கிணத்துல விழுன்னு சொன்னா விழ மாட்டானுங்க, உங்களை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டுருவானுங்க. என் ஜாதிக்காரனுக்கு நான் கடவுள் மாதிரியா? என்ன பண்றேன் பார். என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? நீங்க செஞ்ச காரியத்தால ஒரு அரசாங்கம் ஆடிட்டு இருக்கு. தேவையில்லாம தலைவரையும் தேடி போய் அது இப்ப எவ்வளவு பெரிய சிக்கலாயிடுச்சு பாத்தீங்களா? நான் என்ன செத்தா போயிட்டேன். உங்களுக்கு தண்ணி வசதி வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க தான் இங்க வரதே இல்லையே. ஐயரே, நீ பேசாம இரு. ஏயா, தேர்தல் நேரத்துல ஐயருடைய ஓட்டு வேணும், பாக்கிய நேரத்துல ஐயர் வாய மூடிட்டு இருக்கணுமா? போயா. ஏய் நாகமா, பொம்பளையா லட்சணமா வீட்டுல அடங்கி கிடக்காம போராட்டம் வேண்டிக்கிறதுக்கு போராட்டம். நீங்க போராட்டம் நடத்தினா மட்டும் தாய்க்குலமே புலி மாதிரி வா, புயல் மாதிரி வான்னு கூப்பிடுவீங்க. நாங்க ஒடியாரணும். உங்களுக்கு எங்கயாவது இடிக்குதுன்னா மட்டும் நாங்க பொம்பளைங்களா வீட்டுக்குள்ளாரே அடக்கமா குந்திக்கணுமா? ஏன் இன்னத்துக்கு? ஐயாவோட பேச்சுக்கு மறு பேச்சு பேசாது. நீங்க இவ்வளவு பேசுறீங்க. நம்ம ஜாதி ஆளுங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? ஆமாயா, இம்மா நாளும் புத்தி கெட்டு போய் தான் இருந்துச்சு. போஸ் தம்பி வந்து புத்தியெல்லாம் சரியாக்கிடுச்சு. 20 வருஷமா உங்களுக்காக கூட சென்ன விட புதுசா வந்த அவரை பத்தி தப்பா பேசுற தலையை சீவிடுவேன். ஏய், என் தலைவரையோ தப்பா பேசுற? டேய்,
கார்ல இருக்கிற அருவாளா இவன் தலைய நான் வெட்டுறேன். வெட்டு. வெட்டா. இத பாரு தம்பி, நீ ஊடால வர்றது நல்லா இல்ல, மரியாதையா போயிடு. ஏன்? நாங்கெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே ஜாதி. என் ஜாதிக்காரங்க எனக்காக உயிரையும் கொடுப்பாங்க. உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க, நான் இல்லன்னு சொல்லல. அப்படி உயிரை கொடுக்கறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்க ஏமாத்தி 20 வருஷமா இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கீங்க. என்ன வசதி பண்ணி கொடுத்திருக்கீங்க? எங்க ஜாதிக்காரங்களை மேல கொண்டு வரப்போறேன் மேல போட்டு பேசுறீங்களே. உங்க ஜாதியில எத்தனை ஏழை பொண்ணுங்க இருக்காங்க, வரதட்சணை கொடுக்க முடியாம வறுமையில வாடி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு பொண்ணுக்காவது உங்க செலவுல நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்களா, இல்ல உங்க ஜாதி சங்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா? உங்க ஜாதியில பண வசதி இல்லாம, படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர் இருக்காங்க. அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா, பட்டம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல, போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்தி இருக்கீங்க. என்னோட ஒவ்வொரு நரம்பும் உடம்புல ஓடுற ரத்தமும் ஏன் ஜாதிக்காக பரபரப்பா பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கறீங்களே. உங்க வீட்டு சமயக்காரன் உங்க ஜாதியா, கார் டிரைவர் உங்க ஜாதியா, மேனேஜர் உங்க ஜாதியா? உங்க மகனுக்கு கோடீஸ்வரர் வீட்டுல பொண்ணு எடுத்தீங்களே, அந்த பொண்ணு உங்க ஜாதியா? ஓட்டு வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க, அடுத்தவங்க உயிரை வாங்குறதுக்காக ஜாதி வரியை தூண்டி விடுவீங்க. ஆனா இவங்களை வசதி விடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. 20 வருஷத்துக்கு முன்னால 200 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல்ல கொள்ளையடிச்சு இப்ப 200 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க? இருக்கிறதுல அடமானம் வச்சிருக்காங்க. ஏமாத்துறதுக்கே பிறந்தவங்க அரசியல்வாதிங்க, ஏமாறதுக்குன்னே பிறந்தவங்க ஏழை ஜாதிங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க இல்ல? இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கான், இவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களா? இது பாருங்கய்யா, நேத்து வரைக்கும் உங்களுக்காக உயிரை கொடுத்தோம். இனிமே தம்பி சொன்னா எவன் உயிரையும் எடுப்போம். அதனால அசிங்கப்பட்டுக்காம போயிடுங்க. எம்எல்ஏ ஐயா, இதுக்கு நீங்க இங்க நிக்கிறத விட பேசாம தூக்கு போட்டு செத்து போலாம். எதுக்காக விட போற? மாமனத்தான் கட்டிக்குவேன் அடம் பிடிச்சா முடியாதுன்னு சொல்லி வேற மாப்பிள்ள பார்த்து அவங்களையும் வர சொல்லிட்டேன். இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிட்டாள தம்பி. ஐயா, உங்க பொண்ணு மாமன் மேல உசுரா இருக்கிறப்போ நீங்க வேற மாப்பிள்ள பார்த்தது தப்பு. நீங்க மாமனே கட்டி வைங்க. அது எப்படி தம்பி முடியும்? அவன் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கானே தம்பி. என் மாமா எதுக்காக ஜெயில இருக்காரு? திருநார கொள்ள அடிச்சாரா? நம்ம ஜாதிக்காரங்களை கேவலமா பேசினவ தலைய சீவிட்டு உள்ள இருக்காரு. அண்ணன் எப்படியாவது என் மாமனுக்கு என்ன கட்டி வைங்க. அவ வாழ்க்கைய அவ முடிவு பண்ணிட்டா, கல்யாண தேதிய நீங்க முடிவு பண்ணுங்க. இப்ப இந்த உடையார் வகை எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். 6 மாசத்துக்கு முன்னால நடந்த ஜாதி கலவரத்துல நீங்க தூண்டி விட்டு அடுத்த ஜாதிக்காரனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனானே நம்ம ஜாதிக்காரன், அவனை பரோல்ல கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் உடையார் மகன். பரோல்ல விட்டு வர போறானா? அவன் எப்ப வெளியில வந்தாலும் பதிலுக்கு அவன் தலையை செய்வதற்கு அடுத்த ஜாதிக்காரர் காத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறானா?
பேச்சை கேட்டு என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சீங்களே என்னாச்சு? என்னடாச்சு? என் ஜாதிக்கார பொண்ணு 16 வயசுல தாலி எடுத்துட்டா. உள்ள இருந்திருந்தாலாவது உயிரோட இருந்திருப்பா. பாவிப்பைய பரோல்ல கூட்டிட்டு வந்து பச்சை மண்ண தாலி அறுக்க வச்சுட்டான். எங்கடாவன்? எங்கவன்? அவன் ஜாதி பொண்ணு தாலி அறுத்திருந்தா அவன் ரத்தம் குதிச்சிருக்கா, அவன் இங்க இருந்திருப்பான். அவன மாதிரி ஆளுகளை தானே நீங்க தலையில இருக்கு வச்சு ஆடுவீங்க, தலைவனாக்குவீங்க. என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா நான் உங்க ரத்தடா, உங்க ஜாதி ரத்தம். அன்னைக்கு நீங்க பேச்ச கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? வர விட்டுருப்பா. ஏண்டா ஏன் மரம் மாதிரி இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மானம் இல்ல, ரோஷம் இல்ல, வீரம் இல்ல, உப்பு போட்டு தாண்டா சோறு வைக்கிறீங்க. இந்நேரம் ஜாதிக்காரனோட 1000 தலை உருண்டு இருக்க வேணாம், 1000 பொண்ணுங்க தாலி அறுந்திருக்க வேணாம். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தாலே போட்டு அவன் படமா இருக்க வேணாம். விடமாட்டேன். என் சொத்தை அழிஞ்சாலும் சரி, என் தலை உருண்டாலும் சரி, என் ஜாதி அழிய நான் விட மாட்டேன். அருவாட நான் எடுப்பேன். என் ஜாதிக்காரனை விட்டவனை நானே வெட்டுவேன். நீங்க எல்லாம் நம்ம ஜாதிக்காரனுக்கு பிறந்தது சத்தியம்னா என்னோட மகன் இல்ல எடுத்து போங்க. இறக்குங்க. ஐயா, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை ஐயா. நீங்களே கையில அருவாளை எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எடுக்கலைன்னா நம்ம ஜாதிக்காரனுக்கு நாங்க பிறக்கல ஐயா. இதுக்கெல்லாம் காரணமா இருந்தானே அவன் தலை மண்ணுல உருண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பணத்தை மண்ணுக்குள்ள பிறக்கணும். ஆமா,